பல்வேறு துறைகளில் அவர் சிறந்த ஆளுமைகளை சந்தித்தார். பாட்டு பண்ணா உனக்கு பொறுக்காத. வணக்கம் திரு துரைமுருகன். வணக்கம். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. 2026 தேர்தலுக்கு தயாராகி விட்டதா நாம் தமிழர் கட்சி? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? நமக்கு எப்பவுமே தேர்தல் வேலை தானே. சரி, மக்களுக்கான பணி செய்யறோம். அதுக்கு இடையில 2026 தேர்தலுக்கு முன்கூட்டியே நம்ம தயாராகி அதுக்கான பணிகள் துவங்கிச்சு. ஓ மை காட், என்னடா சிரிச்சிட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழடா அடத்தலையா. எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரமா வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்றது, தேர்தலுக்கு எல்லா நாட்களும் நாங்க தயாரா தான் இருப்போம், நாளைக்கே தேர்தல் வச்சாலே ரெடின்னு சொல்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. இந்த மொழியை காக்க, இந்த மொழிக்காக நிக்க அந்த அரசியல் நாங்கள் உளமாற செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செருப்புல சாணிய முக்கிய அடிப்பேன். செருப்பு எதுல முக்கிய அடிப்பேன்? சாணி. சாணியில முக்கிய அடிப்பேன். உங்ககிட்ட நிறைய பேர் கூட்டணி வந்து பேசுறதும், நீங்க இந்த கூட்டணிக்கு வந்துருங்கன்றதும் இப்ப அதிகமா இருக்குல்ல, உண்மைதானே? உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு ஆஃபர், அடுத்த கட்ட ஒரு நல்ல ஒரு நிலையே உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்தி கொள்ளதான் பலர் விரும்புவாங்க. நமஸ்தே. இதுல பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான். ரொம்ப நன்றி. பேசுறது பாருங்களேன், ஆஃபர், லாபம், பிசினஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு போராட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான இயக்கத்துக்குமான வித்தியாசம் தெரியாம ஒரு ஆஃபர், லாபம், ஏற்றம் என்ன நாம் தமிழ் கட்சிக்கு பிசினஸ் பண்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனில, பிரைவேட் கம்பெனியா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்ச எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, எங்க மண்ணுக்காக, மக்களுக்காக, தமிழுக்காக, மொழிக்காக இந்த நிலத்துல இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான், மெமரி லாஸ் பேஷண்ட். இப்ப வரைக்கும் தமிழை ஆட்சி மொழியாக, தமிழை தமிழ்நாட்டினுடைய வழிபாடு மொழியாக, வழக்காடு மொழியாக மாற்ற முடிஞ்சிருக்கா? மகனே, செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். இறங்குடா. அண்ணா நகருக்கு வாங்க, நம்ம 2 பேரும் இறங்குவோம், அப்படியே இறங்கி போவோம். இங்க இருந்து ஆரம்பிப்போம். ஒரு கடையில தமிழ்ல பேருந்தா என் பேரை மாத்திக்கோங்க. சென்னையில் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகளுக்கு மாநகராட்சி நோட்டீஸ் வழங்க முடிவு செய்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி விதிகளின்படி கடைகளின் பெயர் பலகையில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் 3வது மொழி ஆகியவை 5:3:2 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் உள்ள கடைகள் 7 நாட்களுக்குள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும், இல்லையெனில் கடைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. எங்களுக்கு வெற்றி தோல்வி, சீமானன் முதலமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ, இந்த கனவுகளும் தாண்டி இது அதிகாரத்தை அடையணும், நாங்க மாட்டுக்கிறது சொல்ல, அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் தேவைப்படுது. யார் அவன்? இவனா? நம்ம பெயிண்ட் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். தலைமையில பெயிண்ட் டப்பா வந்து லூஸ் ஆயிட்டான். இவன் லூஸ் ஆகிட்டானா? மொட்டை டைட் ஆயிட்டான். ஏண்டா நீ லூசா? ஆமா, நான் லூசு தான். நல்ல லூஸ் மாமா, உண்மை ஒத்துக்கிறேன் பாருங்க. இந்த மொழியை காக்க, இந்த மொழிக்காக நிக்க அந்த அரசியல் நாங்கள் உளமாற செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செருப்புல சாணிய முக்கிய அடிப்பேன். செருப்பு எதுல முக்கிய அடிப்பேன்? சாணி. சாணியில முக்கிய அடிப்பேன். நாங்கள் விரும்புவது பியூர் ஓட்ஸ், தூய்மையான வாக்காளர்கள். கோட்டருக்கோ, கோழி பிரியாணிக்கோ, சாதிக்கோ, மதத்துக்கோ, கூட்டணி கணக்குகளுக்கோ ஆட்படாம. ஏங்க கோபாலி, எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியும். மாமா பயல் பேசுகின்ற ஒரு ஆடியோவை சில தினங்களுக்கு முன்னாடி திருச்சி சூர்யா வெளியிட்டு இருக்கிறாரு. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா? என்ன சொல்றீங்க? 1 வீக்ல ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காகவே அமுச்சு விடுறேன். நான் தேடுறேன், இன்னும் கொஞ்சம் தேடுறேன். தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன். இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ. செல்ல தேடிய முண்டனி வந்தாதான் போவேன். நான் என்ன செய்வேன்?
கொஞ்ச நாளைக்கு தனியா போகக்கூடாது. நீங்க ரைட், மக்கள் பிரச்சனையை பேசுங்க, மக்களின் பக்கம் நில்லுங்க. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுனால மீண்டும் மீண்டும் மாறி மாறி அவங்களே உட்கார போறாங்களே. ஆமா, இந்த பல்பு பாத்தீங்களா, எரிகிற வரைக்கும் என்ன மவுசா இருந்துச்சுங்க, பீஸ் பண்ண உடனே குப்பத்துல போட்டாங்க. இதே மாதிரிதான் அம்மா மனசோடைய வாழ்க்கை. அப்ப நம்ம என்னைக்கு உட்கார்றது, என்னைக்கு நம்ம அந்த அதிகாரத்தை பெறுவது? இப்படி உட்காருங்க, பெரியவரை வர சொல்றேன். அதே தம்பி, என்னமோ நம்மளுக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அந்த ஆளு உட்கார்ந்து காமிச்சிட்டு போறான். பிணையம் பிடிச்சவனா இருப்பானோ. திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி உருவாக்குங்க, திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி, அதற்கு கூட நீங்க தயாரா இல்லையே. நக்கல்யா அவனுக்கு. திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி உருவாக்குனா யார் கூட உருவாக்குன்ற, நாங்க உருவாக்க தயாரா இருக்கிறோம். திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை, பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்க நாம் தான் கட்சி தயார் நிலையில் இருக்கிறது. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஆனா ஒவ்வொரு முறையும் தமிழ் தேசியத்தை, ஒரு தூய அரசியலை பின்னுக்கு தள்ளுவதற்கு ஏதோ ஒரு சக்தி உள்ள வருது, நம்ம உணர முடியுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது, பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? இது எல்லாமே இந்த எதிராற்றல் எல்லாமே எழுக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய அரசியல்ங்கிறத தாண்டி ஒரு நேர்மையான அரசியலை வீழ்த்துவதற்கான சக்தியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதே போல 26 காலத்துல மிகப்பெரிய சினிமா பின்னணியை மட்டும் வைத்துக் கொண்டு விஜய் அவர்கள் வந்தார்கள் என்றால் அது மட்டுமே அரசியல் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா, இனிமேல் சினிமால இருந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணாத அளவுக்கு அவருக்கு தோல்வியை தழுவாரு. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். நல்லது. இல்ல உங்களுக்கு இன்னமும் ஒரு சினிமாட்டிக் பாலிடிக்ஸாவே தெரியுதா? நேத்து ஷூட்டிங் முடிஞ்சிச்சா, அதனால இன்னையில இருந்து தீவிர அரசியல வராராம். ஆமா, அங்க தண்ணி அடிக்கிறது, இந்த ஏரியால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்ல வேற எங்கேயா காட்டு. நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீன் கீஞ்சிரும். மக்களுக்காக நான் சேவையாற்ற வந்திருக்கிறேன், தொடர்ச்சியா நான் சேவையாற்றுவேன் அப்படிங்கிற மனநிலை அவர் பண்றாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார். மானம் போயிடுமேன்ற பயத்தால, பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னிலிருந்து எல்லாம் மாறும். அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். சமீபத்திய ஒரு டேட்டாவை சொல்லுது, எடுக்கக்கூடிய பல சர்வே நிபுணர்கள் பலர் எடுத்து வைக்கிறது என்னன்னா, தாவேகா வருகைக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறது. அமைச்சரே சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? இங்க பாருங்க, நீங்க இது கலாட்டா பிகேனூட்ஸ் வருகைக்கு பிறகு ஆதன் தமிழுடைய இது போயிருச்சா? ஆதன் தமிழுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, இருக்கு. மாதேசுக்கு எத்தனை நெறியாளர் இருக்காங்க, ஆமா, எத்தனை பாண்டைகள் இருக்காங்க. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. எத்தனை கார்த்திகை செல்வன் இருக்காங்க, கார்த்திகேயன் இருக்காங்க, ஹரிகள் இருக்காங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், ஆக சிறந்த தமிழ் அப்படின்னு அடிச்ச உடனே ஒரு ரசிகர்கள் கூட இழுக்கிறீங்கல்ல, உங்களுக்கும் ஒரு கிரேஸ் இருக்க மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு கிரேஸ் இருக்கு. என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சதோட சொல்ற பாப்போம். ஆனா அங்க கூடி இருக்குன்றாங்களே, அங்க பெருசா தெரியுது நம்பர்ஸ். இப்பதான் வரப்போறாரு, இன்னும் கல அரசியலோ அவருக்கு என்ன ஸ்ட்ரக்சரோ அவருக்கான ஒரு கட்டமைப்பு என்னன்னு தெரியாத போதே நம்ம ஒரு கட்டமைப்போடு 13-14 வருஷத்துல 8% எடுத்திருக்கோம், 8 something. அவர் வந்த உடனே இப்ப 10, 15, 12ன்றாங்களே. போட்டியில கலந்துட்டு ஜெயிச்சிருப்பீங்கடா. என்னடா போட்டியில கலந்துக்கிட்ட? நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன், அதையே நோட்டி ஞாபகப்படுத்துறேன். பிரபாகரனை தலைவராக நேசித்து நிக்கிற கூட்டம். ஒரே தலைவன் தான் தமிழ் தேசிய இனத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, உலக தமிழர்களுக்கு ஒரே தலைவன், எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று நேசிக்கிற கூட்டம் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கு. அண்ணன் சீமான யாரும் தலைவராக கொண்டாடல. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. என்னன்னாலும் பேசுறாங்க, வாய் தானங்க. உடலை வித்து வாழ்வது போல வாயை வித்து வாழக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.
தின கிணத்து